ஒரு நாள் மதியம் ஒரு பேபி கேமல் ஜூவில் தன்னோட அம்மா பக்கத்துல ஒரு சின்ன பாண்ட்ல தன்னோட ரிஃப்ளெக்ஷன் அவுத்து பார்த்துட்டு இருந்துச்சு. மூக்கு கொஞ்சமா ஆட்டி தலைய சாய்ச்சு தன்னோட உடம்ப சுருக்கமா நெளிச்சு பார்த்துருச்சு. ஏதோ ஒன்று சரியா பொருந்தல. ஆர்வத்துல அந்த பேபி கேமல் தன்னோட அம்மா கிட்ட கேட்டது, மைனஸ் அம்மா, ஏன் நமக்கு இந்த பிக் ஹம்ஸ் நம்ம முதுகுல இருக்குது? அடேங்கப்பா. அதுக்கு அந்த மதர் கேமல் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, மைனஸ், நம்ம டெசர்ட் அனிமல்ஸ் கண்ணுங்களா, இந்த ஹம்ஸ் ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும். இது நம்மள சாப்பாடு தண்ணி இல்லாம கூட சர்வைவாக ஹெல்ப் பண்ணும். சாப்பிட எதுவுமே இல்லைன்னா நம்ம உடம்பு இதிலிருந்து எனர்ஜி எடுக்கும். அட அட அட. கொஞ்ச நேரம் அந்த பேபி கேமல் யோசிச்சுது. அப்புறமா கேட்டுச்சு, மைனஸ், அது புரியுது. ஆனா ஏன் நமக்கு இவ்வளோ லாங் லெக்ஸ் இருக்குது? இன்னும் இந்த பிக் ஒயிட் ஃபீட் எதுக்கு? அதுக்கு அந்த மதர் கேமல் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணனாங்க, நம்ம லாங் லெக்ஸ் கொளுத்துற டெசர்ட்ல எவ்வளோ தூரம் வேணா நடந்து போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆஹா, என்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன்! இதோ கேளுங்க மக்களே. பாலைவனத்துல கால் பதிச்சு நடக்கிற ஒட்டகங்களோட அந்த பெரிய மெத்தத்த பாதங்கள் இருக்கு. அதுதான் முக்கியம். அந்த பாதங்கள் இல்லைன்னா மணல்ல புதைஞ்சு போயிருவோம், நடக்கவே முடியாது. ஆமா மக்களே, அது இல்லாம டெசர்ட்ல சுலபமா நகரவே முடியாது. அடேயப்பா, குட்டி ஒட்டகம் தலையாட்டி அப்படியே எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிச்சு. ஆனா டக்குன்னு ஒரு கேள்வி வந்துச்சு. சரிம்மா, இந்த நீளமான அடர்த்தியான ஐலாஷஸ் இருக்கே, அது சில நேரம் என் கண்ணுல குத்துதே. அம்மா ஒட்டகம் சிரிச்சுட்டே சொன்னாங்க, அடப்பாவி, அதுதான் நம்மளோட பெரிய கிஃப்ட். அது ஒரு ஷீல்டு மாதிரி. சாண்ட்ஸ்டார்ம்ல இருந்து நம்ம கண்ணை காப்பாத்தும். டெசர்ட் விண்ட் ரொம்ப பலமா இருக்கும். அந்த ஐலாஷஸ் இல்லைன்னா மணல் கண்ணுக்குள்ள போய் பார்க்கவே முடியாது. அடங்குப்புறானே. குட்டி ஒட்டகம் அமைதியா எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு கடைசியா ஒரு கேள்வி கேட்டுச்சு, அம்மா, நம்ம ஹம்ஸ் சாப்பாடு தண்ணி இல்லாம சர்வை பண்ண உதவுது, லெக்ஸ் தூரம் நடக்க உதவுது, ஐலாஷஸ் டெசர்ட்ல இருந்து காப்பாத்துது. அப்போ ஆஹா, விண்ட், ஏன் நாம ஒரு ஜூல இருக்கோம்னு கேட்டா அந்த அம்மா கேமலுக்கு பதில் தெரியல. அடப்பாவிகளா. அந்த கேமல் தன்னோட குழந்தைய பார்த்துச்சு. அப்புறம் சுத்தி இருக்கிற மெட்டல் பார்ஸை பார்த்து பெருமூச்சு விட்டது. ஆமாங்க மக்களே, நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் உத்து பார்த்தோம்னா அந்த குட்டி கேமல் கேட்ட கேள்வி நம்மள பல பேர் கேட்கவே மறந்துடுறோம். என்ன ஒரு சோகம் பாருங்க. கேமல் பாலைவனத்துல வாழறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது. ஒவ்வொரு பார்ட்டும் கடுமையான சூழ்நிலையில உயிர் வாழ உதவி செய்யற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. தூரம் டிராவல் பண்ண, எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ல தாக்கு பிடிக்க, அதோட நேச்சுரல் ஹேபிடேட்ல ஃப்ரீயா வாழ அதுக்கு சக்தி இருக்கு. ஆனா ஜூல அதோட எந்த பலமும் யூஸ் ஆகல. இதுதான் லைஃபோட ரியாலிட்டி. திறமைகளோட, யூனிக் ஸ்கில்ஸோட, அபிலிட்டிஸோட, பேஷனோட நாம எல்லாரும் பிறக்கிறோம். சிலர் நேச்சுரல் லீடர்ஸ், சிலர் திங்கர்ஸ், சிலர் ஃபில்டர்ஸ், இன்னும் சிலர். ஆஹா, என்ன ஒரு ஃபீலிங் பாஸ் கலைஞர்களே. ஆனா டேலண்ட் மட்டும் இருந்தா போதுமா என்ன? ஒரு தப்பான இடத்துல நம்மளோட பலம் மதிக்கப்படாம உபயோகிக்கப்படாம போனா அது அர்த்தமில்லாம போயிடும். நிறைய பேரு வாழ்க்கையில ஒரு நிறைவில்லாத உணர்வோட இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு திறமை இல்லைன்னு இல்ல, அவங்க தப்பான என்விரான்மெண்ட்ல இருக்கிறதால பிடிக்காத வேலைகளை செய்றாங்க. அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு பொருந்தாத கேரியர்ல வெறும் சர்வைவல்காக வருஷக்கணக்கா கஷ்டப்படுறாங்க. அவங்க ஒட்டகமா ஜூல இருக்கிற மாதிரி இன்னும் பெருசா ஏதாவது செய்ய பிறந்தவங்க, ஆனா தப்பான இடத்துல மாட்டிட்டு முழிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமலே போயிடுது. அடேங்கப்பா. ஒரு நிறைவான வாழ்க்கை வாழணும்னா நீங்களே உங்களை 3 முக்கியமான கேள்வி கேட்டுக்கணும். 1, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன? வாட் ஆர் மை ஸ்ட்ரென்த்ஸ்? என்ன விஷயத்துல நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க? உங்ககிட்ட என்ன ஸ்கில்ஸ் ஈஸியா வருது? 2, நான் சரியான என்விரான்மெண்ட்ல இருக்கேனா? am I in the right environment? உங்க டேலண்ட் மதிக்கப்படுற, அங்கீகரிக்கப்படுற இடத்துல இருக்கீங்களான்னு பாருங்க. ஐயையோ, அடேங்கப்பா. உங்க திறமையை யூஸ் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சா விடுவீங்களா? தாராளமா யூஸ் பண்ணுவீங்களா? உங்க ஸ்ட்ரெங்க்ஸ் யூஸ் பண்ண முடியாம தவிக்கிறீங்களா? உங்க அபிலிட்டிஸ் எல்லாம் வீணா போகிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? நீங்க செய்யற வேலையில உங்களுக்கு திருப்தி இல்லையா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஒரு மீன் மரத்துல ஏறுனா நல்லா இருக்குமா? ஒரு பறவை தண்ணியில நீந்துனா நல்லா இருக்குமா? சொல்லுங்க. உங்ககிட்ட எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் ராங்கான இடத்துல இருந்தா உங்க திறமை வேஸ்டா போயிடும். ஆனா கரெக்டான என்வாயர்மெண்ட் கிடைச்சா, உங்க ஸ்ட்ரெங்க்ஸ் முக்கியம்னு தெரிஞ்சா நீங்க வேற லெவல்ல த்ரைவ் ஆவீங்க, செமையா க்ரோ ஆவீங்க, அச்சீவ் பண்ணி சாதிப்பீங்க. லைஃப்ல ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் பண்ணா ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. உங்க ஸ்ட்ரெங்க்ஸ் சரியா யூஸ் பண்றீங்களா? உங்க வளர்ச்சிக்கு ஏதுவான என்வாயர்மெண்ட் இருக்கா? உங்க வளர்ச்சிஸ் முழுசா யூஸ் பண்றீங்களா? இல்ல சும்மா இருக்கிறீங்களா?
ஜூல இருக்க ஒரு கேமல் மாதிரி ராங்கான இடத்துல இருந்தா ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி இருக்கும்ல? உங்க டெசர்ட் கண்டுபிடிச்சா சூப்பரா இருக்கும்ல? வேற லெவல்ல சாதிக்கலாம்ல? அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க.